ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய பேர் அடிக்கடி என்கிட்ட இப்போ ரீசென்ட்டா வந்து சொல்றது, "அக்கா இந்த சேனல்ல வந்து ஜீ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல உங்கள மாரியே ஒருத்தங்கள நான் வந்து பார்த்தேன். விஜய் டிவில பார்த்தீங்கன்னா, அம்மா கணக்கு படத்துல உங்கள மாரியே ஒருத்தங்க இருந்தாங்க பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் படத்துல உங்கள பார்த்தேன்." இந்த மாதிரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். அது நீங்க தானான்னு சில பேர் கேட்பாங்க. இன்னும் சில பேர் நீங்க தான் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு கேட்பாங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நடிச்ச படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல போயிட்டு பார்த்த ஒரு படம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலா அம்மா கணக்கு படம். அம்மா கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்க்குறவங்கலாம் வந்து கேட்பாங்க. நீங்க தானே அது? ஏன்னா அப்ப இருக்கிறதுக்கும் இப்போய்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அது ஆக்சுவலா 2015 நெனைக்கிறேன் நான் நடிக்கும்போது. எனக்கு கரெக்ட்டா வந்து ஞாபகம் வந்து கிடையாது. அந்த படத்துல என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டர் மூலியமா தான் வந்து எனக்கு இந்த ஆடிஷன் வாய்ப்பு வந்து கிடைக்குது. இது வந்து ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்ச புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த வீடியோவா தான் வந்து இருக்கும். அத வந்து நெறைய பேர் ஆக்சுவலா பார்க்கல. இப்போ வந்து கண்டிப்பா நெறைய பேர் பார்ப்பீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இத வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டர் மூலியமா எனக்கு வந்து ஒரு ஆடிஷன் வந்து ஒண்ணு இருக்குமா, நீங்க வரீங்களா? அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய புரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஆடிஷன் வந்து போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் இருக்கார்ல, அவரோட புரொடக்ஷன் வண்டர் பார் கம்பெனில வந்து வண்டர் பார் புரொடக்ஷனோடது இந்த படம். எனக்கு வந்து அப்ப அதெல்லாம் வந்து தெரியாது. ஆடிஷன் வரீங்களான்னு கேட்டாங்க. ஒரு டீச்சர் கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இங்கேருந்து கிளம்பி தேனாம்பேட்ன்னு நெனைக்கிறேன் ஆஃபீஸு. அங்க தான் வந்து போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஆடிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆடிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன நம்ம டயலாக் வந்து பேச போறோமோ, அத குடுத்து நடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அந்த சீன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கூப்பிட்டாங்க. "தேவிகா உள்ள வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சார்" அப்படின்ட்டு உள்ள போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுல இன்னொரு கேரக்டர் ஒண்ணு இருக்கு. அந்த கேரக்டர் நேம் வந்து தேவின்னு ஒரு கேரக்டர். ஆக்சுவலா அவங்க வந்து பூ கட்டி விக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அம் அமலா பாலோட ஃப்ரெண்ட் மாரி வந்து வருவாங்க. பக்கத்து வீட்டு லேடி கேரக்டர் இது. "நீங்க இதுக்கும் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சார் நான் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் அங்கருந்து வந்து கிளம்பிட்டேன். போயிட்டு பாதி தூரம் போயிட்டே இருக்கேன். எனக்கு வந்து கால் வருது. உங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எந்த கேரக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவின்ற கேரக்டருக்கு தான் வந்து அமலா பாலோட ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சார். ஷூட் எத்தன நாள் இருக்கும்? ஷூட் ஒரு 3 to 4 டேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேமெண்ட் எல்லாம் வந்து மேனேஜர் வந்து பேசிப்பாரு அப்படின்ற மாரியுமே வந்து சொல்லிட்டாங்க. நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷூட்டிங் டேட்ஸ் வந்து குடுக்குறாங்க. இந்தந்த டேலாம் வந்து ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு ஷூட் இருக்கும். நீங்க மதியம் ஒரு 2 மணிக்கு வந்தா போதும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அது ஆக்சுவலா எங்க அப்படின்னா, அது எப்படி சொல்றது? இங்க வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா. அது அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு வந்து தெரியல. ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ அது என்ன சொல்றது? இந்த நெறைய ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்ல. ரொம்ப அம் அட அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு கரெக்ட்டா வந்து தெரியல. ஒரு மாரி கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்ல, அந்த மாரி ஒரு ஏரியா. அ இடமே வந்து இருக்காம, பக்கத்துல வீடு. ஒரே ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வீடு அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த ஏரியா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் ஷூட்டு. போறேன் ஃபர்ஸ்ட்டு கேரவன் வந்து இருந்துச்சு. ஷாட் வந்து வெளியில வந்து போயிட்டுருக்குமா, அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் இங்க வீட்லயே சாப்பிட்டு போயிட்டேன். மதியம் 2 மணிக்கு தானே வர சொன்னாங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வீட்லருந்து கிளம்பிட்டேன். போகும்போதே சாப்பிட்டு நான் வந்து அங்க வந்து போயாச்சு. போயிட்டு அங்க எனக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒரு சேர போட்டு சும்மா நான் பாட்டுன்னு உட்காந்துட்டே தான் வந்து இருக்கேன். என்ன சொன்னாங்க அப்டின்னா, நான் ஆல்ரெடி மேக்கப் எதுவும் போடல. "மேக்கப்லாம் எதுவும் போடாதீங்கம்மா" அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. "டல் பண்ணுங்க" அப்டின்னாங்க. நான் ஆல்ரெடி டல்லா தானே இருக்கேன். மேக்கப் எதுவுமே சுத்தமா போடல. இருந்தாலும் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் மேக்கப் வந்து போட்டாங்க. அது எப்படி இருக்கும்னா, ஆம் பிளாக் மேக்கப்னா நம்ம வந்து நம்ம கலரே தெரியாத மாதிரியான ஒரு ஷேடு தான் வந்து போட்டிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். காஸ்டியூம் வந்து குடுத்தாங்க. எப்படின்னா, ஒரு பழைய சாரி. அந்த ஏரியாவுல இருப்பாங்கல்ல, அவங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு சாரி. அதையுமே மண்ணெல்லாம் போட்டு நல்லா எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அழுக்காக்கி, "இத போய் கட்டிட்டு வாங்க" அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. நானும் கட்டிட்டு வந்து அந்த மேக்கப்லாம் போட்டாங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஷூட்டுக்கு கூப்பிடவே இல்ல.
அவன் 3 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது. அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்கு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30 to 9:00 இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள ஷாட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாடியில தான் வந்து ஷூட் அது. ஆ போறேன். உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நம்ம வீட்டு மாடி இருக்குல்ல, இத மாரி ஒரு மாடின்னு வச்சுக்கோங்களேன். சுத்தி வந்து நெறைய ஆளுங்க வந்து இருக்காங்க. ஷாட்டுக்கு வந்து கேமராலாம் வச்சு செட் பண்ணி வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஆ அமலா பாலுமே வந்து அங்க தான் நின்னுட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவங்கள வந்து பார்க்குறேன். பட் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஹீரோயின் அவங்க. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் வந்து இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அது புது டீமு. அப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இப்பவுமே எந்த ஷூட் போனாலும் ஃபர்ஸ்ட் டே போற மாரி கொஞ்சம் பயம் வந்து இருக்க தான் வந்து செய்யும். அப்போ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. என்ன அப்டின்னா, அவங்க அமலா பால் மேம் வந்து டயலாக் வந்து பேசுவாங்க. ஆ நான் வந்து திரும்ப ஏதோ வந்து சொல்லுவேன். எனக்கும் டயலாக் வந்து இருந்துச்சு. சரி விடு பார்த்துக்கலான்ற மாரி ஏதோ ஒரு சின்ன எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வந்து இல்ல. பட் என்ன ஆச்சு அப்டின்னா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காகவோ, எதுக்குல்லாம் எனக்கு வந்து தெரியல. அப்ப வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, அப்ப வந்து ஒரு ட்ரெயின் ஒண்ணு வந்து மேல பாஸ் ஆகும். இப்ப இப்ப இங்க நாங்க வந்து மாடின்னு வச்சுக்கோங்களேன். மேல வந்து ட்ரெயின் வந்து போகும். அந்த ட்ரெயின் அந்த எண்டுல வந்து வருது அப்டின்னும்போது டயலாக் வந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்ட்டா வந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த எண்டு முடியும்போது இந்த டயலாக் வந்து அவங்க வந்து அமலா பால் மேம் வந்து முடிக்கணும். அந்த மாதிரி நான் வந்து பேசி முடிக்கணும். அதுக்குள்ள 2 பேரும் கரெக்ட்டா கோஆர்டினேட் பண்ணி அதுக்குள்ள முடிக்கணும். அப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு அது அந்த ட்ரெயின் வந்து மறையறதுக்குள்ள இந்த டயலாக் ஃபுல்லா முடிக்கணும். அப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் எங்களால பேசிற முடியாது. ரொம்ப ஸ்லோவாவும் வந்து பேச முடியாது. எனக்கு அது அது எடுத்தோனே ரொம்ப பயமா தான் வந்து இருந்துச்சு. அவங்க பேசுனாங்க. அதுக்கு நான் ஏதோ வந்து சொல்லுவேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேக் வந்து சரியா வந்து வரல. பட் என்னோட மிஸ்டேக் வந்து கிடையாது. அடுத்த ஷாட் அடுத்த டேக் எடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் ஆகுது. அடுத்த டேக் எடுக்கவே இல்ல. அப்பதான் தெரிஞ்சது அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 டேக் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீன் வந்து எடுத்து வந்து முடிச்சிருந்தாங்க. அதுவரைக்குமே ரொம்ப பயமா தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் வந்து போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு அதுதான் அமலா பால் மேமோட. மொத்தமே ஒரு 4 சீன் வந்து அந்த படத்துல மொத்தமே ஒரு 4, 5 சீன் தான் அந்த படத்துல வந்து நான் வருவேன். அம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் டே வந்து ஷூட்டிங் வந்து போறேன். நெறைய வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த படத்துல எனக்கு வந்து இருந்திருக்கு. மேனேஜர் வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, கேரவன் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா, காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்துருங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஒரு கேரவன். அதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா, அமலா பால் மேம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னும் பாதி வந்து கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட்க்கு வந்து குடுத்துருந்தாங்க. மேனேஜர் காலைல நான் போன உடனே, "மேடம் இது உங்களோட கேரவன். நீங்க இங்க போயிட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ரெடி ஆயி ஸ்பாட்டுக்கு வந்து வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே ஒரு பழக்கம் இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டேன் அப்படின்னா, எங்க வந்து ஷூட்டிங் நடக்குதோ, அங்க ஒரு சேர் போட்டு கண்ணு முன்னாடியே வந்து உட்காந்துப்பேன். ஏன் அப்படின்னா, அ அது என்னோட சீன் அங்க இல்லாம கூட இருக்கலாம். ஆனா வந்து நான் ரெடியா இருக்கேன். நான் ப்ரிப்பேரா இருக்கேன். என்னால எந்த லேட்டும் இல்ல அப்படின்ற மாரி, நான் வந்து அங்க போய் வந்து உட்காந்துப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஓகே. ஏன்னா, நான் கேரவன்லயோ, இல்ல ரூம்லயோ இருந்தேன்னா, மேபி என்ன நான் எங்க இருக்கேன்னு தெரியாம வந்து தேடுவாங்க, இல்ல கூப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு நம்ம அவசர அவசரமா கிளம்பி போற மாரி இருக்கும். என் வேல ஷூட்டிங்க்கு வந்து நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அங்க போய் உட்காந்துருவேன். என் மேனேஜர் வந்து ரெடி ஆக சொன்னார்ல, நான் வந்து சாரிலாம் குடுத்துருந்தாங்க. நான் வந்து ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கூட நடிக்கிற ஒரு கோ ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்களும் அவங்க கூட வந்திருந்தவங்களும் வந்திருந்தாங்க. நான் சாரி எல்லாம் கட்டிட்டு அவங்களுக்கும் எனக்கும் கேரவன் ஒரு கேரவன் இருந்ததுல்ல. அதுல வந்து நான் சேர் போட்டு மேக்கப் எனக்கு எதுவும் கிடையாது. சாரி கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆம் என்ன சொன்னாங்க அப்டின்னா, ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்குமா, அதனால வந்து நான் மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்டேன். "எங்க சார் ஷூட் போகுதுன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வாங்க" அப்டின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னா, கேரவன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த கூட நடிக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இவளுக்கெல்லாம் கேரவன் குடுத்துருக்காங்களே, அதுவும் நம்ம கூட இவள உட்கார வச்சிருக்காங்களே, அப்டின்ற மாதிரியான ஒரு ஈகோ. அவங்களும் ஒண்ணும் பெரிய ஆர்டிஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, அப்டிலாம் ஒண்ணும் கிடையாது. மேபி பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்கவங்க கூட கூட நான் வொர்க் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் லைஃப்ல நடந்தது வந்து கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. பட் இன்னமும் ஸ்டில்லாவும் என்னால அத வந்து மறக்கவே வந்து முடியல. உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க 2 செகண்டுக்கு ஒரு தடவ என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியுது, இவ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? அப்படி டோர் ஓப்பன் பண்றாங்க, டப்புன்னு அடைக்கிறாங்க. இதெல்லாம் பண்றாங்க. நானுமே சேர் போட்டு அமைதியா இப்படியே லிட்டரலி உட்கார்ந்துட்டே வந்திருக்கேன்.
எனக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரியுது. ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து கொண்ட தான் இருக்கும். அதுல பெருசா வேற எதுவும் கிடையாது. மேக்கப் வந்து பிளாக் மேக்கப் தான் போட்டு முடிச்சுட்டு மேக்கப் பண்ணாம வந்து போயிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அந்த கேரவன்ல வந்து உட்கார்ந்திருப்பேன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால அங்க உட்காரவே முடியல. மேனேஜர் கால் பண்ணு, என்ன ஏது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. எனக்கு தெரியுது நம்ம இங்க இருக்கிறது அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அவ்ளோ பெரிய கேரவனு, அவ்ளோ ஸ்பேஸ் வந்து இருக்கு. எனக்கு ரொம்ப லிட்டரலி கஷ்டமா வந்து போச்சு. கேரவன் விட்டு இறங்கிட்டேன். அவங்க என்ன வந்து வெளியில போ அப்படி மட்டும் தான் சொல்லல. பட் அதுக்கான நமக்கு தெரியும்ல ஒருத்தங்கள பார்க்கும்போது அவங்க ஆப்போசிட்ல இருந்து அவங்க என்ன மாரி எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்குறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. கீழ இறங்கி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நெறைய வீடு கச்ச கச்ச கச்சன்னு இருக்கும். அந்த மாரி இருக்கிற ஒரு ஏரியா தான். அப்போ அங்க போயிட்டு ஒரு அக்கா கிட்ட, ஒரு அம்மான்னு நெனைக்கிறேன். அவங்க கிட்ட வந்து கேட்கிறேன். "அம்மா நான் வந்து ஷூட்டிங்க்காக வந்திருக்கேன். நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆ "அக்கா வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு சேர் போட்டு உட்கார்றதுக்கு இடம் வந்து குடுத்தாங்க. ஆ ஒரு மதியம் வரைக்கும் அங்க தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அவ்ளோ நேரம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து ஆ இவங்கலாம் வந்து ஸ்லம் ஏரியாவுல வந்து இருக்காங்க. இவங்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நெறைய டைம்ல வந்து யோசிப்போம்ல. அ ஆனா அந்த 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 இடத்துல இருக்கவங்க அவ்ளோ என்ன யாருன்னு தெரியாது. எனக்கு சேர் குடுத்தாங்க. எனக்கு வந்து டீ போட்டு தரட்டா? காஃபி போட்டு குடுக்கட்டான்னு வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. என்கிட்ட நெறைய கான்வர்சேஷன் வந்து பண்ணாங்க. அப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என் வீட்ல இருந்தா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. என்ன அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா வந்து வச்சுக்கிட்டாங்க. "உனக்கு வசதியா இருக்கா? இங்க உன்னால உட்கார முடியுதா? எங்க வீடு ஓகேவா?" அப்படிலாம் வந்து கேட்டாங்க. நான் அப்ப சொன்னதெல்லாம் ஒரே விஷயம் தான். "எனக்கு இங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா. அதனால தான் எனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இல்லன்னு தான் நான் இங்க வந்தேன். என்ன இந்த மாரி வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லும்போதெல்லாம், அவங்க ஆறுதலா விடுங்க. அதுங்கலாம் ஒரு ஆளாம்மா, நீ விடு. அப்படியெல்லாம் வந்து பேசும்போது, அது என்னோட மனசுக்கு நிஜமாவே ரொம்ப ஆறுதலா தான் வந்து இருந்துச்சு. காலைல போனோனே இப்படி நடந்துச்சா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து போறேன். பிரேக் விட்டாங்கன்னு நெனைக்கிறேன். விட்டாங்க. சாப்பிடுறதுக்கு வந்து போறேன். ஏன்னா மேனேஜர் வந்து எனக்கு கால் பண்றாரு. "மேடம் நீங்க போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே வந்து சாப்பிடுறதுக்கு வந்து போறேன். போயிட்டு சேர் எல்லாம் அங்க வந்து போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பிளேட் குடுப்பாங்க. நான் வந்து பிளேட் எடுத்துட்டு, எப்பயுமே வாஷ் பண்ணுவாங்க. பிளேட் வந்து வாஷ் பண்றதுக்கு தண்ணி வந்து ஊத்துவாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ புரொடக்ஷன்ல ஒரு அண்ணா வந்துட்டு என்ன கேட்டாரு அப்படின்னா, "நீங்க ஏன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது. நீங்க அங்க போய் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கேட்டேன், "நான் ஏன் அங்க போய் சாப்பிடணும்?" அப்படின்னு. ஏன்னா அங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு நிஜமாவே ஷூட்டிங்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா பேக்கிரவுண்ட்ல கிரவுட்ல வருவாங்கல்ல அவங்க. எனக்கு அது நிஜமாவே எல்லா செட்லயுமே அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நெறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட வந்து, "நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அங்க போங்கன்னு" சொல்லுவாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ஏன்னா ஒருத்தங்க சாப்பிடுறதுக்காக வந்து உட்கார்றாங்க. எங்க சாப்பிட்டா என்ன? அது சொல்றதுக்குமே ஒரு இது இருக்குல்ல. ஆனா தனியா அங்கங்க இப்போ சில இதுல பார்த்தீங்கன்னா, கேமராமேன், டைரக்டர் சாருக்கெல்லாம் தனியா ஒரு இது வச்சிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. டெக்னீஷியன்ஸ்க்குலாம் தனியா வச்சிருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் தனியா. அந்த மாரி செப்பரேட் செப்பரேட்டா இருக்கும். ஆனா ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. உட்காரும்போது, "நீ ஏன் இங்க உட்கார்ற? இங்கெல்லாம் நீ உட்காரக்கூடாது. எந்திரிச்சு போ" அப்படின்ற மாரி வந்து சொன்னாரு. நான் கேட்டேன், "நான் ஏன் இங்க உட்காரக்கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆ "அம்மா ஆ நான் சொன்னேன், அண்ணா நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான்னா, நீங்க ஏன் என்ன அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கும் ஆர்கியூமென்ட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பிளேட்ட வச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். அப்போ அங்க செட்ல இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும், ஆ ஆர்ட் ஆர்டிஸ்ட்டுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இதுல தான் அன்னைக்கு ஃபுட் வந்து வச்சிருந்தாங்க. எந்திரிச்சு போயிட்டேன். யாரோ ஒருத்தங்க மேனேஜருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. எனக்கு கால் பண்ணாரு. "தேவிகா கொஞ்சம் வரீங்களாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். "அம்மா சாப்பிட்டீங்களான்னு?" கேட்டாரு. சாப்பிட்டேன் சார்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "கொஞ்சம் வாங்க என் கூட" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. அந்த அண்ணாவையும் கூப்பிட்டாரு. "இவங்க யாருன்னு நெனச்சீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இவங்கள ஏன் இங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் "இல்ல சார் எனக்கு தெரியாது. நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்னு நெனச்சேன்." அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாரு. என்ன மறுபடியும் அங்க உட்கார்ந்து சாப்பிட சொன்னாங்க. எனக்கு சாப்பிடவே தோணல. எனக்கு சுத்தமா அங்க உட்கார்ந்து சாப்பிடவே பிடிக்கல. அந்த அண்ணா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாரு. "அம்மா சாரிம்மா, சாப்பிடுங்க. நான் தெரியாம சொல்ட்டேன். நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்னு நெனச்சு சொல்ட்டேன்" அப்படின்ட்டு. அப்போ அந்த அண்ணாகிட்டயும் நான் சொன்னேன். "அண்ணா யாரா வேணா இருக்கலாம். ஆனா சாப்பிடும்போது ஒருத்தங்கள இப்படியெல்லாம் இது பண்ணா அங்க நீங்க அவங்கள அவ்ளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம வீட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்ட்டா அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப இதாயிடும். யாருன்னே தெரியாத ஒரு இடம். ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்மள வந்து, "நீ ஏன் இங்க உட்கார்ற? இங்கலாம் உட்காரக்கூடாது. நீ அங்க போ" அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்ளோ ஹர்ட்டிங்கா இருக்கும்ல. லிட்டரலி நான் அழுதேன். அன்னைக்கு வந்து பயங்கரமா வந்து அழுதேன். எனக்கு சாப்பிடவே வந்து தோணல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெறைய ஷூட்ல வந்து
ரொம்ப கூட்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடாமலே இருந்திருக்கேன். நிறைய நாள் ஷூட்டிங் போய் சாப்பிடாமலே இருந்திருப்பேன். வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கேன். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்லாம் கூட்டிட்டு போகும்போது ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ரூம்லயே வந்து குடுத்துருவாங்க. அது ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும் நமக்கு. இருந்தாலும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட்க்கு வந்து நம்ம ஒரு ரூ. 600 ரூ. 700 குடுக்கலாம். அந்த ரூ. 600 இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம்ல. அப்படிதான் வந்து தோணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஒரு வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் லைஃப்ல நடந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வேற வேற ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லாலாம் பேசுவாரு. ஆம் இன்ன வரைக்குமே வந்து எப்ப போனாலும் "எப்படிம்மா இருக்கீங்க?" அப்படின்னு நல்லா பேசுவாரு. பட் அந்த டைம்ல எனக்கு அது பெரிய வொர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன சீன் எடுத்தாங்க? வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருப்பேன். அதான் 2வது சீன் வந்து எடுத்தாங்க. வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருப்பேன். அதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனு. அமலாபால் மேம் வந்து அவங்க பொண்ண எழுப்பி என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நான் வந்து கெளம்புறேன். வேலைக்கு வந்து கெளம்புவாங்க. அப்ப சொல்லிட்டு போவாங்க. அப்ப நான் வாசல்ல வந்து தண்ணி தெளிச்சுட்டு இருப்பேன். அப்ப என்ட்ட சொல்லுவாங்க, "தேவி அவள கொஞ்சம் எழுப்பி அனுப்பிரு" அப்டின்னு சொல்லிட்டு, சரி நான் அனுப்பிடுறேன்" அப்டின்னு சொல்லுவேன். அது வந்து 2ண்ட் சீனா வந்து எடுத்திருந்தாங்க. பட் அதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாசல்ல தண்ணி தெளிக்கிற மாரி. தண்ணி தெளிச்சுருவோம். பட் அது காயற வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் ரீடேக் போகும்போது மறுபடியும் அந்த மாரி வந்து போச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு சீக்வென்ஸ். கண்டிப்பா அமலா பால் மேம் பத்தி சொல்லியே ஆகணும். அ இத மாரி ஆளுங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்து இருந்துச்சு. மேபி நம்ம வந்து இவங்க ஏதாவது நம்மள ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, என்ன அதெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்குலாம் எனக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது, தைரியமும் வந்து கிடையாது. இப்ப எப்படி சீக்வென்ஸ் நடக்கும்னா, நைட் சீக்வென்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க பொண்ணு கூட பேசுற மாரியான ஒரு சீன் நைட் ஒரு 2 மணிக்கு வந்து எடுக்குறாங்க. ஆக்சுவலா அது வந்து கிளைமாக்ஸ்ன்னு ஆமா. கிளைமாக்ஸ்ல அவங்க பொண்ணுகிட்ட ரொம்ப எமோஷனலா ஒரு சீன் பேசுற மாரி. இது என்னோட 3வது சீனா வந்து எடுத்தாங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவ ரொம்ப ஒரு மாரி எதிரி மாரி வந்து பாப்பா. அப்போ வந்து நான் அவகிட்ட சொல்ற மாரி, "ஆ உங்க அம்மாவ பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் வந்து உங்க அப்பா வந்து நீ வயித்துல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்பவே சொன்னேன் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உன்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வளர்த்தா" அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷனலா சொல்ற மாரி ஒரு சீன். அப்போ அமலாபால் மேம் ஆக்சுவலா அங்க தான் இருந்தாங்க. இப்படி 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்க இங்க இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு லிட்டரலி அவங்க பக்கம் திரும்பிறவே கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். ஏன் அப்படின்னா, மேபி நம்ம அவங்கள பார்த்தா மேபி அவங்கள பார்த்து சிரிக்கிற மாரி இருக்கும். அவங்க சிரிக்கலன்னா, ஆ நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாரி நெறைய பிரச்சனை. இப்படி திரும்பவே மாட்டேன். பட் அவங்க வந்து நைட் டைம்ல ஏதாவது சாப்பிடும்போதாவது இருக்கட்டும் சரி, வாலண்டரியா நம்மகிட்ட பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அவ்வளோ சிம்பிளா வந்து நம்மகிட்ட பேசணும் அப்படின்ற எந்த அவசியமும் வந்து கிடையாது. அவங்க ஹீரோயின்ற ஆட்டிட்யூட்ல கூட மேபி இருக்கலாம். ஆனா வந்து ஏதாவது சாப்பிடும்போதும் சரி, என்ன லிட்டரலி கூப்ட்டு வந்து "இந்தாங்க சாப்பிடுங்க. இல்ல வேண்டான்னு சொன்னா கூட, இல்ல ஒண்ணு எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க." அப்படியெல்லாம் வந்து நம்மள எவ்வளோ கம்ஃபர்ட்டா வந்து வச்சுக்க முடியுமோ, அது மாரி தான் வந்து இருந்தாங்க. பட் நான் அவங்க கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. பட் அவங்க வந்து நெறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. "உங்க பேர் என்ன? எங்கருந்து வரீங்க? இதான் ஃபர்ஸ்ட் படமா?" இந்த மாரி நெறைய கான்வர்சேஷன் வந்து இருந்துச்சு. பட் நான் கேட்கறதுக்கான பதில் தான் வந்து சொல்லிட்டே இருந்தேனே தவிர, பட் நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தெல்லாம் நான் வந்து பேசல. அந்த டேக் வந்து அந்த சீன் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அது வந்து அ ஃபர்ஸ்ட் டேக் வந்து போச்சு. அப்போ வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலா லேடி டைரக்டர் அவங்க. அது வந்து ஹிந்தி படத்தோட ரீமேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்ப அவங்க வந்து சொன்னாங்கன்னா, "இந்த கேரக்டர் வந்து இவ்ளோ வந்து கோவமாலாம் இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாது. ரொம்ப சட்டிலா இருக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் டேக் போச்சு, 3ர்ட் டேக் போச்சு, 4த் டேக்ல தான் ஆக்சுவலா ஓகேவே வந்து பண்ணாங்க. பட் எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துலயும் வந்து நம்ம நார்மலா வந்து டயலாக் பேசுவோம். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு மாரி ரொம்ப சட்டிலா ஒரு ஒரு மாரி அவங்க சொன்ன விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்ன விதமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீனுமே ரொம்ப நல்லா வந்து முடிஞ்சுச்சு. ஆல்மோஸ்ட் 4 டேஸ் ஷூட் இருந்துச்சு. அந்த 4 நாளுமே நான் யோசிச்சது என்ன அப்டின்னா, கடவுளே எப்படா இந்த படம் முடியும்? எப்படா வீட்டுக்கு போவோம்? அப்டிதான் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து இருந்தேன். லாஸ்ட் டே ஷூட்டுமே வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் சீக்வென்ஸ் தான் அதுவுமே. அது வந்து ஃபுல் கிரவுட்ல வந்து இருக்கும். அ என்னோட சீன் பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 4 சீன் தான் நான் படத்துல நடிச்சது. பட் 4த்துல ஒரு 3 சீன்ல வந்து நல்லா வந்து தெரிவேன். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகலும். பட் நல்லா வந்து தெரிவேன். எல்லாமே டயலாக் இருக்க மாதிரியான சீன்ஸா தான் வந்து இருக்கும். ஆ படம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. டப்பிங் கூப்ட்டுருந்தாங்க. டப்பிங் ஒரு பெரிய டாஸ்க்கா வந்து இருந்துச்சு. நான் எப்பவுமே யோசிப்பேன், நான் பண்ற படத்துக்கு நான் தான் டப்பிங் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியலுக்குமே வந்து முன்னாடி குடுத்துட்டு இருந்தேன். பட் தம்பிலாம் பொறந்ததுக்கப்புறம் ஆ என்னால பேலன்ஸ் வந்து பண்ண முடியல. டப்பிங் வந்து எப்ப வேணாலும் கூப்பிடுவாங்க. பட் படம்னா எல்லா படத்துக்கும் நான் கண்டிப்பா வந்து நான் தான் டப்பிங் பேசுவேன். முன்னாடியே சொல்லிட்டு வந்துருவேன். "சார் வேற யாரையும் போட்றாதீங்க. நான் கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு.
டப்பிங் பேசும்போதும் அப்படிதான் நிறைய இது இப்படி இல்லை இது இப்படி இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. பட் நான் தான் டப்பிங் வந்து பேசியிருந்தேன். படம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல என்னோட பேர் வந்து படம் முடியும் போது வந்து பார்க்குறேன். தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 4 நாள் பட்டதுக்கான கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஹாப்பினஸ். எங்க ஃபேமிலியோட என் அப்பா, அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாவும், ரொம்ப ஹாப்பியாவும் வந்து இருந்துச்சு. ஆ அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு விஷயம் எவ்வளோ நாள் ஆனாலும் சில விஷயங்கள்லாம் மறக்காது அப்படின்ற மாரி, இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிஜமாவே எனக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் நெறைய முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணும்போது அதில நான் அழுதுருப்பேன். ஏன்னா எனக்கு லிட்டரலி அவ்ளோ பாரமா வந்து இருக்கும். பட் இப்போ நினைக்கும்போது அது ஓகே. அது ஒரு விஷயமா நடந்துச்சு அப்படின்ற மாரி தான் வந்து தெரியுது. அதனால பட் இருந்தாலும் இது எவ்வளோ நாள் ஆனாலும் கண்டிப்பா வந்து மறக்கவே மறக்க முடியாது. நீங்க அம்மா கணக்கு படத்துல என்ன பார்த்திருக்கீங்களா? மேபி பார்த்திருப்பீங்க. நான் தான் கூட தெரியாம இருக்கும். பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத என்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.